Hi students, CBSE board accountancy sample question paper ஓட solution நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நான் question number 1 and 2 க்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன். So இப்போ நம்ம question number 3 to 16 ஓட solutions இந்த வீடியோல பார்க்கலாம். Third question, forfeiture of shares leads to reduction of dash capital. A authorized, B issued, C subscribed and D called up. So இங்க question வந்து shares forfeit பண்ணா எந்த capital reduce ஆகும்னு கேட்டிருக்காங்க. So இப்போ வந்து ஒரு company shares issue பண்றாங்க. Okay, issue பண்ணா அதுக்கு public என்ன செய்றாங்க, apply பண்றாங்க. அப்புறம் company அவங்களுக்கு வந்து அந்த shares allot பண்ணி அவங்கள வந்து shareholders ஆக்குறாங்க. இப்போ அந்த public வந்து அதாவது shareholders வந்து அந்த issued capitalக்கு subscribe பண்றாங்கல்ல, அப்ப அதை subscribed capitalனு சொல்லுவோம். ஓகே, இப்போ subscribed capitalல shareholders எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க பணத்தை அவங்க pay பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட number of sharesக்கு. ஓகே, சடனா ஒரு shareholder வந்து calls in arrears வச்சிருக்காரு. So அப்ப அவரோட shares company என்ன செய்ய முடியும், forfeit பண்ண முடியும். அப்ப forfeit பண்ணும்போது என்ன பண்ணும் company, அவர் இது வரைக்கும் அந்த number of sharesக்கு எவ்வளவு amount pay பண்ணிருக்காரோ அந்த amount வந்து forfeiture ஓட accountக்கு transfer பண்ணிடும். கரெக்டா? அப்போ இத்தனை நாள் அந்த shareholder எந்த capital குள்ள இருந்தாரு, subscribed capital அப்படிங்கிறதுக்குள்ள இருந்தாரு. இப்போ அவரோட calls and arrears இருந்ததுனால அவரோட shares forfeit பண்ணியாச்சு. So அப்ப அவரோட amount forfeited shares குள்ள போயிடுச்சு. அப்ப subscribed capital ஓட value reduce ஆகும்ல, அதை தான் இங்க நம்ம சொல்றோம். So இங்க வந்துட்டு option C தான் correct, subscribed. Third question, either or question. So second question என்னங்கிறத பார்க்கலாம். Moon Limited issued 40,000 10% debentures of 100 rupees each at a certain rate of discount and were redeemed at 20% premium. Existing balance of securities premium before issuing of these debentures was 12 lakh rupees and after writing of loss on issue of debentures, the balance in securities premium was 2 lakh rupees. At what rate of discount these debentures were issued? So இங்க question என்ன கேட்டிருக்காங்க, Moon Limited வந்து 40,000 10% debentures of 100 rupees each ஒரு certain rate of discountல issue பண்றாங்க. ஓகே, so face value விட ஒரு கம்மியான அமௌண்ட்ல தான் அவங்க வந்து issue பண்றாங்க. பட் அந்த rate of discount எவ்வளோங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஓகே, அதுக்கப்புறம் இந்த டிபெஞ்சர்ஸை ரெடீம் பண்ணும்போது 20% ப்ரீமியம்ல ரெடீம் பண்றாங்க. அதாவது இதை வந்து இஷ்யூ பண்ணும்போது டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணியிருக்காங்க, பட் ரீபே பண்ணும்போது ப்ரீமியம்ல பண்றாங்க 20% ப்ரீமியம். ஸோ இங்க கொஸ்டின்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க வந்து இஷ்யூ பண்றது ஃபேஸ் வேல்யூ விட கம்மியான ஒரு வேல்யூல தான் இது கொடுக்குறாங்க, இஷ்யூ பண்றாங்க. ஸோ அப்ப அங்க லாஸ் இருக்கு, டிஸ்கவுண்ட்ங்கிறது லாஸ் தான். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரீபே பண்ணும்போது 20% ப்ரீமியம்ல ரீபே பண்றாங்க. அப்போ வாங்கினதை விட 20% ஜாஸ்தியா தான் அவங்க திருப்பி கொடுக்குறாங்க. அப்ப அங்கேயும் ஒரு லாஸ் இருக்கு. ஸோ ரெடீம் பண்ணும்போதும் லாஸ் இருக்கு, அதே மாதிரி இஷ்யூ பண்ணும்போது டிஸ்கவுண்ட்லயும் நம்மளுக்கு லாஸ் இருக்கு. ஓகே, இப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த கம்பெனியோட செக்யூரிட்டிஸ் பிரீமியம் பேலன்ஸ் வந்து 12 lakh rupees இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் இருக்குல்ல, அதாவது டிஸ்கவுண்ட்ல நம்மளுக்கு ஒரு லாஸ் இருக்கு, அதே மாதிரி இந்த பிரீமியம்ல ரெடீம் பண்ணும்போது இந்த பிரீமியம்ல ஒரு லாஸ் இருக்கு. இந்த லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸை ஏற்கனவே இருக்கிற செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அதாவது 12 lakhsல இருந்து கம்மி பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து செக்யூரிட்டிஸ் பிரீமியம்ல பேலன்ஸ் 2 lakh rupees இருக்கு. ஓகே, சோ இந்த டிபெஞ்சர்ஸை என்ன ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. இங்க நம்ம ஒரு கான்செப்ட் படிக்கலாம், ரைட்டிங் ஆஃப் டிஸ்கவுண்ட் ஆர் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ். டிஸ்கவுண்ட் இல்லைன்னா லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அப்படின்றது கம்பெனிக்கு வந்து ஒரு கேபிட்டல் லாஸ். அண்ட் அந்த வருஷத்துல அவங்க என்ன செய்வாங்க, டிஸ்கவுண்ட் ஆர் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அவங்களோட செக்யூரிட்டிஸ் பிரீமியம் இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து ரைட் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி வந்து செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட் டெபிட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெபிட் டு டிஸ்கவுண்ட் ஆர் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, டிஸ்கவுண்ட் ஆர் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வந்து 1 lakh rupees இருக்கு. அவங்களோட செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் 2 lakh rupees இருக்கு அப்படின்னா அப்போ அவங்க என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் பிரீமியம்ல இருந்து அந்த 1 lakh எடுத்து இந்த டிஸ்கவுண்ட் ஆர் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸை ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன்னா இங்க டிஸ்கவுண்ட் ஆர் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் 1 lakh அண்ட் செக்யூரிட்டிஸ் பிரீமியம்ல அடிக்குவேட்டாவே அமௌண்ட் இருக்கு, 2 lakhs இருக்கு. ஸோ 1 lakh வச்சு ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. சப்போஸ் இன்னொரு கேஸ் பாருங்க, இப்போ வந்து டிஸ்கவுண்ட் ஆர் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் 1 lakh இருக்கு, பட் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்ல 80,000 தான் இருக்கு. அப்படிங்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க, செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்ல இருக்கிற 80,000 அதை எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி
ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து மிச்ச பேலன்ஸ் 20,000 இருக்குல்ல அதை எடுத்துக்குவாங்க. ஸோ அதை வச்சு அவங்க டிஸ்கவுண்ட் ஆர் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸை ரைட் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ட்ரி என்ன வரும்? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெபிட் 80,000, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெபிட் 20,000, to discount or loss on issue of debentures 1 lakh. So இப்போ கொஸ்டின்ல பாருங்க, டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி செக்யூரிட்டிஸ் பிரீமியம்ல எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் 12 lakhs இருக்கு. ஓகே, இப்போ இந்த டிபெஞ்சர்ஸை வந்து டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணிருக்காங்க, அதே மாதிரி ரெடீம் பண்ணும்போது பிரீமியம்ல ரெடீம் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல ஒரு லாஸ் இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் இந்த செக்யூரிட்டிஸ் பிரீமியம் எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ்ல இருந்து ரைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் செக்யூரிட்டிஸ் பிரீமியமோட பேலன்ஸ் 2 lakh rupees ஆயிடுச்சு. ஓகே, சோ அப்ப இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? இந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி அவங்க ரெடீம் பண்ணும்போது இந்த பிரீமியம்ல ரெடீம் பண்றாங்கல்ல, அதோட லாஸ் என்னங்கிறதையும் நம்ம அந்த அமௌண்ட்டையும் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு டிஸ்கவுண்டோட அமௌண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட்டை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் பிஃபோர் இஷ்யூயிங் டிபெஞ்சர்ஸ் 12 lakh rupees. ஓகே, இப்போ ரைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு? 2 lakh rupees இருக்கு. அப்ப எவ்வளவு ரைட் ஆஃப் பண்ணிருக்காங்க? 12 lakh rupeesல இருந்து 10 lakh rupees மைனஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனாலதான் 2 lakh rupees வந்திருக்கு. சோ அப்ப 10 lakh rupees ரைட் ஆஃப் பண்ணிருக்காங்க. இந்த 10 lakhsல ரெண்டு காம்போனன்ட் இருக்கு. ஒன்னு வந்து டிஸ்கவுண்ட், இன்னொன்னு வந்து பிரீமியம்ல அவங்க ரெடீம் பண்ணிருக்காங்களா அதுக்கான லாஸ். சோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிருக்காங்க? செக்யூரிட்டிஸ் பிரீமியம் எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் இருக்குல்ல அதுல இருந்து மைனஸ் பண்ணிருக்காங்க. சோ அப்ப அந்த ரெண்டு அமௌண்ட்டையும் என்னன்னு பார்க்கலாம். சோ டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் லெஸ் பண்ணிருக்காங்க, இது எவ்வளவுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அடுத்தது லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ், அதாவது பிரீமியம்ல ரெடீம் பண்றாங்கல்ல, சோ அந்த அமௌண்ட் எவ்வளவு? 40,000 டிபெஞ்சர்ஸ் இன்டூ 20 rupees, அதாவது பிரீமியம் 20% கொடுத்திருக்காங்க, அதை வந்து ஃபேஸ் வேல்யூ 100 rupeesல கால்குலேட் பண்ணீங்கன்னா 20 rupees பிரீமியம் அமௌண்ட் வரும். சோ 40,000 into 20, 8 lakh rupees லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ். ஓகே, இப்ப 10 lakhsல ஒரு காம்பனண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம், 8 lakh. அப்ப இன்னொரு காம்பனண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 10 lakh minus 8 lakh, 2 lakh rupees. அப்ப டிஸ்கவுண்ட் கிடைச்சிருச்சா நம்மளுக்கு? சோ டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் இருக்கு. இப்ப என்ன நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட். சோ ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் இருக்குல்ல 2 lakhs டிவைடட் பை டிபெஞ்சரோட வேல்யூ, தட் இஸ் 40,000 into 100 rupees, 40 lakhs. இங்க ரேட்னு சொல்றதுனால 100ஆல மல்டிப்ளை பண்ணி பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். சோ நம்மளுக்கு 5% வரும். Fourth question நம்மளுக்கு either or patternல கொடுத்திருக்காங்க. சோ ஒவ்வொரு questionக்கும் solution பார்க்கலாம். Fourth questionல subdivision 1 பார்க்கலாம். At the time of admission of new partner Vasu, old partners Paresh and Prabha had debtors of 6,20,000 rupees and the provision of doubtful debts of 20,000 rupees in the books. As per terms of admission, assets were revalued and it was found that debtors worth 15,000 rupees had turned bad and hence should be written off. Which journal entry reflects the correct accounting treatment of the above situation? சோ இங்க கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு புது பார்ட்னர் வாசு அட்மிட் ஆகும்போது ஓல்டு பார்ட்னர்ஸ் பாரேஷும் பிரபாவும் அவங்களோட அட்மிஷன் டேர்ம்ஸ் படி அசெட்ஸை ரீவேல்யூ பண்றாங்க. பாரேஷ் அண்ட் பிரபாவோட பேலன்ஸ் ஷீட்ல ஏற்கனவே டெட்டா 6,20,000 இருக்கு அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் 20,000 rupees இருக்கு. இப்ப இந்த அசெட்ஸை ரீவேல்யூ பண்ணும்போது அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க? டெட்டாஸ் வர்த் 15,000 rupees வந்து பேட் டெட்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இந்த 15,000 பேட் டெட்ஸ் ஆயிருக்குல்ல அதை வந்து ரைட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, சோ இப்போ கீழே கொடுத்திருக்கிற இந்த ஜர்னல் என்ட்ரிஸ்ல எது வந்து இந்த சிச்சுவேஷனுக்கான கரெக்ட் அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்ப இங்க பாருங்க, நம்ம என்ன ஜர்னல் என்ட்ரி போடணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இப்ப இங்க 6,20,000 rupees ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட்ல இருக்கு டெட்டாஸ்க்கு அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் ஏற்கனவே 20,000 இருக்கு. சோ அதை விட்டுருங்க. இப்போ அசெட்ஸை ரீவேல்யூ பண்றாங்கல்ல, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம வந்துட்டு ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணலாம். சோ இங்க டெட்டாஸ்ல வந்து 15,000 rupees பேட் டெட்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரியை போடணும். அதாவது இப்போ டெட்டாஸ்ங்கிறது ஒரு அசெட், அசெட்டோட வேல்யூ குறையும் போது என்ன செய்வோம்? அசெட்டோட அக்கௌண்ட்ல நம்ம கிரெடிட் சைட்ல போடுவோம். சோ இப்போ டெட்டாஸோட வேல்யூ குறையும் போது பேட் டெட்ஸ் எந்த சைட் போடுவீங்க? டெட்டாஸ் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல. அப்ப என்ட்ரி என்ன வரும்? சோ டெட்டாஸ் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல பேட் டெட்ஸ் போடுறோம். அப்ப டெட்டாஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம், பேட் டெட்ஸை வந்து நம்ம டெபிட் பண்ணுவோம். சோ என்ட்ரி வந்து பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு டெட்டாஸ் அக்கௌண்ட். சோ அமௌண்ட் வந்து 15,000. ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? இது பேட் டெட்ஸ் ஆனதுனால இட் ஷுட் பி ரிட்டன் ஆஃப்னு சொல்லியிருக்காங்க. சோ எதுல இருந்து இந்த பேட் டெட்ஸை ரைட் ஆஃப் பண்ணுவாங்க? ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்ல இருந்து. ஏன்னா இந்த ப்ரொவிஷன் எதுக்காக கிரியேட் பண்றாங்க?
சப்போஸ் ஏதாவது பேட் டெட்ஸ் வந்தா அதை மீட் அவுட் பண்றதுக்கு தான் இந்த ப்ரொவிஷனை கிரியேட் பண்றாங்க. சோ இந்த ப்ரொவிஷன்ல இருந்து அவங்க பேட் டெட்ஸை ரைட் ஆஃப் பண்ண போறாங்க. அப்ப என்ட்ரி வந்து ப்ரொவிஷன் ஃபார் doubtful debts account debit to bad debts account. So amount same 15,000. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பேட் டெட்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு டெட்டாஸ் அக்கவுண்ட் போட்டிருக்கோமா. அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அக்கவுண்ட் டெபிட் டு பேட் டெட்ஸ். ஓகே, ஃபோர்த் கொஸ்டினோட செகண்ட் சாய்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். Ram and Shyam are partners sharing profits and losses in the ratio of 3:2. The balance sheet shows building at 1,60,000 rupees. They admitted Mohan as a new partner for 1/4 share. In additional information, it is given that building is undervalued by 20%. The share of loss or gain of revaluation of Shyam is dash and current value of building shown in the new balance sheet is dash. Options in the A, gain 12,800 rupees, value 1,92,000 rupees. B, lost 12,800 rupees, value 1,28,000 rupees. C, gain 16,000 rupees, value 2 lakh rupees. D, gain 40,000 rupees, value 2 lakh rupees. So, இங்க question என்ன கொடுத்திருக்காங்க? ராம் ஷியாம் பார்ட்னர்ஸ், அவங்களோட profit sharing ratio 3:2. Okay. அவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல பில்டிங்ஸ் வந்து 1,60,000 rupees இருக்கு. அவங்க மோகன் ஒரு புது பார்ட்னரை 1/4 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்க்கு அட்மிட் பண்றாங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த பில்டிங்ஸ் இருக்குல்ல, இதோட வேல்யூவை 20% கம்மியா வேல்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ பில்டிங்கை வந்து 20% அண்டர் வேல்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ல இருந்து ஷியாமோட ஷேர் ஆஃப் லாஸ் ஆர் கெயின் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த நியூ பேலன்ஸ் ஷீட்ல பில்டிங்கோட கரண்ட் வேல்யூ எவ்வளவு வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ கரண்ட் வேல்யூவை நம்ம மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கரண்ட் வேல்யூ ஆஃப் பில்டிங் கால்குலேட் பண்ணலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா பில்டிங்கோட வேல்யூ 20% கம்மியா காமிச்சிருக்காங்க. சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டர் வேல்யூடுன்னு சொன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க கரண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. சோ எந்த அசெட்டோ அந்த அசெட்டை போட்டுக்கோங்க. இங்க பில்டிங் சொன்னதுனால நம்ம பில்டிங் எடுக்கிறோம். சோ வேல்யூ ஆஃப் பில்டிங் இன்டூ 100 டிவைடட் பை 100 மைனஸ் பெர்சன்டேஜ். சோ அண்டர் வேல்யூட் எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த பெர்சன்டேஜை இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. So இப்போ value of building எவ்வளோ 1,60,000 rupees. So 1,60,000 into 100 divided by 100 minus 20. So நம்மளுக்கு வந்து எவ்வளோ வரும் 1,60,000 into 100 divided by 80 which is 2 lakh rupees. இதுதான் current value of building. Okay. So இப்போ நம்ம current value of building 2 lakhs கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, revaluation accountல இருந்து ஷியாமோட ஷேர் ஆஃப் லாஸ் ஆர் கெயின் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்க ரொம்ப ஃபார்மலா இந்த ஒர்க்கிங்ஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். நீங்க வந்து உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா இந்த ஒர்க்கிங்ஸை பண்ணிக்கலாம். பட் நான் இங்க டீச் பண்றதுனால உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து டீடைல்டா சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிப்போம். இப்ப பாருங்க, பில்டிங்கோட வேல்யூவை அண்டர் வேல்யூ பண்ணிருக்காங்க. அப்பனா கம்மியா காமிச்சிருக்காங்க பில்டிங்கோட வேல்யூவை. இப்போ நம்மளோட கரண்ட் வேல்யூ எவ்வளோ 2 lakhs. சோ அப்ப எவ்வளவு கம்மியா காமிச்சிருக்காங்க 40,000 rupees கம்மியா காமிச்சிருக்காங்க. இப்ப பில்டிங்ஸோட வேல்யூ என்ன ஆக போகுது, இன்க்ரீஸ் ஆக போகுது. அசெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல நம்ம போடுவோம். சோ பை பில்டிங்ஸ் அக்கௌண்ட் 40,000 rupees. ஓகே, சோ இப்ப வேற எந்த ஐட்டமே நம்மளுக்கு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ல கொடுக்கல. சோ இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 40,000 rupees கிரெடிட் டோட்டல், அதே தான் நம்மளுக்கு டெபிட் டோட்டல். அப்ப பேலன்சிங் ஃபிகர் சேம் 40,000. இந்த 40,000 நம்ம என்ன பண்ண போறோம், ராம்க்கும் ஷியாம்க்கும் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல அவங்க கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். So to profit transfer to Ram's capital 40,000 into 3/5 24,000 and Shyam's capital க்கு 40,000 into 2/5 16,000 rupees. So இப்ப நம்மளுக்கு question என்ன கேட்டிருக்காங்க, ஷியாமோட ரீவேல்யூவேஷன்ல இருந்து வர ஷேர் ஆஃப் லாஸ் ஆர் கெயின் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இவனுக்கு என்ன வந்திருக்கு, ஷியாமை பொறுத்த வரைக்கும் கெயின் வந்திருக்கு 16,000 rupees. ஓகே, சோ அப்போ இங்க இருக்கு 16,000 rupees ஆப்ஷன் சில. அடுத்தது இங்க நம்மளுக்கு கேட்டிருக்கிறது பில்டிங்கோட கரண்ட் வேல்யூ, நியூ பேலன்ஸ் ஷீட்ல காட்டுவோம்ல, அந்த கரண்ட் வேல்யூ எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சோ கரண்ட் வேல்யூ 2 lakh rupees. அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கு, சி தான் கரெக்டா இருக்கு. சோ கெயின் 16,000 rupees and value 2 lakh rupees. சோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். Fifth question, the profit earned by a firm after retaining 15,000 rupees to its reserve was 75,000 rupees. The firm had total tangible assets worth 10 lakh rupees and outside liabilities of 3 lakh rupees. The value of goodwill as per capitalization of average profit method was valued as
50,000 rupees. Determine the normal rate of return. A 10%, B 5%, C 12% and D 8%. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு firm வந்து அதோட profitல இருந்து 15,000 rupees ரிசர்வ்க்கு transfer பண்ணதுக்கு அப்புறம் அதோட profit வந்து 75,000 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And அந்த firm ஓட total tangible assets வந்து 10 lakh rupees, outside liabilities 3 lakh rupees. Okay. So capitalization of average profit method வச்சு அந்த firm ஓட goodwill ஓட value 50,000 rupees. நம்மள வந்து normal rate of return கண்டுபிடிக்க சொல்றாங்க. Okay. So இப்போ நம்ம வந்து எந்த method use பண்ண போறோம்? Capitalization of average profit method. So இதுல எப்படி goodwill calculate பண்ணுவோம்? Formula வந்து capitalized value of the business minus capital employed. Okay. So இப்போ நம்மளுக்கு இங்க பாருங்க capitalized value of business குடுக்கல. ஓகே, அதாவது அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும், ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ 100 டிவைடட் பை ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இல்லாததுனால நம்ம அதை கால்குலேட் பண்ண முடியாது. அதே மாதிரி பாருங்க, இப்போ குட்வில் கொடுத்துட்டாங்க 50,000 rupees அண்ட் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். டான்ஜிபிள் அசெட்ஸ் இருக்கு, அவுட் சைட் லயபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ டான்ஜிபிள் அசெட்ஸ்ல இருந்து அவுட் சைட் லயபிலிட்டிஸை மைனஸ் பண்ணா கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கிடைக்கும். ஸோ அப்போ குட்வில் வேல்யூவும் நம்ம கிட்ட இருக்கு, கேபிட்டல் எம்ப்ளாய்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், கேபிட்டலைஸ்ட் வேல்யூ ஆஃப் த பிசினஸ் கால்குலேட் பண்ணிடலாம். Okay, so இப்போ capital employed is equal to all assets minus outside liabilities. Okay, so 10 lakhs minus 3 lakhs which is 7 lakh rupees capital employed. இப்போ இதெல்லாம் substitute பண்ணிக்கலாம். So goodwill பாத்தீங்கன்னா 50,000 rupees is equal to capitalized value minus capital employed 7 lakh rupees. Okay, இப்போ இதை solve பண்றோம் அப்படின்னா, அதாவது இந்த 7 lakhs equal to இந்த side போச்சுன்னா என்ன ஆயிரும், 7 lakh 50,000 ஆயிரும். அதுதான் capitalized value. இப்போ நம்ம capitalized value கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு பாருங்க இங்க ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளவுன்னு தெரியும். அதாவது ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படின்றது ரிசர்வுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராஃபிட். இப்போ இங்க 75,000 rupees அப்படின்றது என்னது, ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ அப்போ அதை திருப்பி ஆட் பண்ணிருங்க, நம்மளுக்கு அப்பதான் அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும், which is 90,000 rupees. So capitalized value is equal to average profit into 100 divided by normal rate of return. இப்போ capitalized value 7,50,000 rupees நம்மளுக்கு தெரியும், average profit 90,000 rupees தெரியும். ஓகே, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். So capitalized value 7,50,000 rupees is equal to average profit 90,000 into 100 divided by normal rate of return. Okay, so normal rate of return is equal to 90,000 into 100. இந்த 7,50,000 இந்த சைடு வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து டினாமினேட்டர்ல வரும். ஓகே, இதை சால்வ் பண்ணா நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 12% வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 6th கொஸ்டினுமே நம்மளுக்கு either or பேட்டர்ன்ல கொடுத்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் சொல்யூஷன் பார்க்கலாம். 6th questionல first option, Mohan had applied for 900 shares and was allotted in the ratio 3:2. He had paid application money of 3 rupees per share and couldn't pay allotment money of 5 rupees per share. First and final call of 2 rupees per share was not yet made by the company. His shares were forfeited. The following entry will be passed. Share capital account debit, to share forfeited account, to share allotment account. So இங்க amount கொடுக்கல, அந்த amount XYZ ன்னு வச்சிருக்காங்க. So here XYZ are A 6,000 rupees, 2,700 rupees, 3,300 rupees. Option B 4,800 rupees, 2,700 rupees, 2,100 rupees. Option C 4,800 rupees, 1,800 rupees, 3,000 rupees. Option D 6,000 rupees, 1,800 rupees, 4,200 rupees. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்க, மோஹித் வந்து 900 shares apply பண்ணியிருக்கான். ஓகேவா, அவனுக்கு வந்து எப்படி அலாட் பண்றாங்க, 3:2 ரேஷியோல, அதாவது 3 shares அப்ளை பண்ணியிருந்தா 2 shares அலாட் பண்றாங்க, இந்த ரேஷியோல கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ அவன் வந்து அப்ளிகேஷன் மணி 3 rupees பே பண்ணியிருக்கான், பட் அவனால அலாட்மெண்ட் மணி 5 rupees பே பண்ண முடியல. அதே மாதிரி கம்பெனி வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 2 rupees per share கூப்பிடல. ஓகே, ஸோ இது அன்கால்டு. அதனால, அதாவது இவன் அந்த அலாட்மெண்ட் மணி பே பண்ணல, ஸோ அதனால அவனோட ஷேர்ஸை ஃபோர்ஃபீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபோர்ஃபீச்சர் என்ட்ரி பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுல என்ன அமௌண்ட் வரும், ஷேர் கேபிட்டலுக்கு எவ்வளவு அமௌண்ட், ஷேர் ஃபோர்ஃபீட்டடுக்கு என்ன அமௌண்ட், ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு என்ன அமௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எப்பவுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கம்பெனி ஷேர்ஸை ஃபோர்ஃபீட் பண்றாங்கல்ல, அது வந்து அலாட்டட் ஷேர்ஸை தான் ஃபோர்ஃபீட் பண்ண முடியும். ஓகே, இங்க பாருங்க மோஹித்தோட அப்ளைடு ஷேர்ஸை தான் கொடுத்திருக்காங்க. ஸோ அப்ப அவனுக்கு எவ்வளவு ஷேர்ஸ் அலாட்டட்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், ஏன்னா அலாட்டட் ஷேர்ஸை தான் ஃபோர்ஃபீட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம 2 காலம்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது இங்க என்ன சொல்லியிருக்காங்க,
3 shares apply பண்ணவங்களுக்கு 2 shares allot பண்றாங்க. So 3 shares apply பண்ணா 2 shares கிடைக்கும். அப்ப மோஹித் எவ்வளவு apply பண்ணிருக்கான்? 900 shares. அப்ப அவனுக்கு எவ்வளவு shares கிடைக்கும்? So 900 into 2 divided by 3. 600 shares allot பண்ணிருக்காங்க மோஹித்துக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? மோஹித் கிட்ட இருந்து எவ்வளவு அலாட்மெண்ட் மணி வரணும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். சோ அலாட்மெண்ட் மணி டியூ என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பட் இங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் அப்ளை பண்ணும்போது 900 ஷேர்ஸ் அப்ளை பண்ணிருக்கான். சோ அப்ப என்ன பண்ணிருப்பான்? 900 ஷேர்ஸ்க்கு அவன் அப்ளிகேஷன் மணி பே பண்ணிருப்பான். பட் அவனுக்கு அலாட் பண்ணது 600 ஷேர்ஸ் தான். அப்ப அவன் அக்கௌண்ட்ல எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி என்ன செய்வோம்? அலாட்மெண்ட்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். சோ அப்போ என்ன ஆகும்? நம்ம ஆக்சுவலா அவன் எவ்வளவு அலாட்மெண்ட் மணி பே பண்ணுமோ அதுல இருந்து நம்ம அவனோட எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரிமைனிங் பேலன்ஸ் இருக்கும்ல, அதுதான் அவனோட அலாட்மெண்ட் மணி டியூ. சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, அவனோட எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்கலாம். சோ இதுக்கு ஒரு டேபிள் ஆஃப் அனாலிசிஸ் போட்டுக்கலாம். சோ ஷேர்ஸ் அப்ளைட், ஷேர்ஸ் அலாட்டட் ஒரு காலம், நெக்ஸ்ட் வந்து excess application money towards allotment refund. ஓகே, இப்போ ஷேர்ஸ் அப்ளைட் எவ்வளவு ஷேர்ஸ் அப்ளை பண்றான்? 900 ஷேர்ஸ். அவனுக்கு அலாட் பண்ண ஷேர்ஸ் எவ்வளவு? 600 ஷேர்ஸ். ஓகே, சோ அப்ப 300 ஷேர்ஸ் எக்ஸஸா இருக்கு. அப்ப அந்த 300 ஷேர்ஸ்க்கு அப்ளிகேஷன் மணி எவ்வளவு? 3 rupees. சோ அதுதான் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி. சோ 300 into 3 900 rupees. இப்போ இந்த 900 rupees அவனோட அலாட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சோ ரீஃபண்ட் எதுவும் கிடையாது. இப்போ அவனோட அலாட்மெண்ட் டியூ எவ்வளவு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இப்போ அவனோட அலாட்மெண்ட் மணி பேயபிள் எவ்வளவு? 600 ஷேர்ஸ் ஆக்சுவலா அவனுக்கு அலாட் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு அவன் 5 rupees பே பண்ணும். சோ அப்போ 3000 rupees வரும். இப்போ அவனுக்கு ஏற்கனவே எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி இருக்கு. சோ அதை அலாட்மெண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணிருக்கும். சோ அதை இங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். less excess application money towards allotment which is 900 rupees. இப்போ 3000 ல 900 போச்சு அப்படின்னா 2100 வரும். இதுதான் அவனோட அலாட்மெண்ட் மணி டியூ. இப்ப நம்ம இந்த XYZ ஓட வேல்யூஸ் என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்ணலாம். இப்ப ஷேர் கேபிட்டல்ல என்ன அமௌண்ட் போடுவோம்? எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் forfeit பண்ணிருக்காங்களோ இன்டு கால்ட் அப் வேல்யூ. சோ இங்க பாருங்க, மோஹித்தோட 600 ஷேர்ஸ் forfeit பண்ணிருக்காங்க. அண்ட் அதோட கால்ட் அப் வேல்யூ அப்படிங்கும்போது கம்பெனி எது வரைக்கும் கால் பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் இன்னும் கால் பண்ணல. அப்ப அப்ளிகேஷன் மணி 3 rupeesம் அலாட்மெண்ட் மணி 5 rupeesம் கால் பண்ணிருக்காங்க. சோ 600 into 8. ஓகே, தட் இஸ் அப்ளிகேஷன் மணி பிளஸ் அலாட்மெண்ட் மணி. ஓகே, அதுதான் கால் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கால் இன்னும் கம்பெனி கால் பண்ணல. சோ 600 into 8 4800. நெக்ஸ்ட் forfeited ஷேர்ஸ்ல ஆக்சுவலா என்ன மீனிங்? forfeited ஷேர்ஸ்ல எந்த அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? ஷேர் கேபிட்டலுக்கு அகெயின்ஸ்டா எவ்வளவு அமௌண்ட் ரிசீவ் ஆயிருக்கோ அதை தான் நம்ம forfeited ஷேர்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சோ இங்க மோஹித்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, அவன் என்ன பண்ணிருக்கான்? அப்ளை பண்ணும்போது 900 ஷேர்ஸ்க்கு 3 rupees பே பண்ணிட்டான். அதாவது 2700 rupees பே பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வர இன்ஸ்டால்மெண்ட் அலாட்மெண்ட் மணியை அவன் பே பண்ணல. அப்போ கம்பெனில அவனோட அமௌண்ட் எவ்வளவு இருக்கு? 2700 இருக்கு. அப்ப இந்த 2700யுமே நம்ம என்ன பண்ணுவோம்? forfeited shares அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஷேர் அலாட்மெண்ட். சோ ஷேர் அலாட்மெண்ட் எவ்வளவு டியூ? 2100. அதை அப்படியே போட்டுக்க வேண்டியதான். ஓகே, சோ அப்ப இங்க ஆப்ஷன் எது கரெக்ட்? நம்மளுக்கு 4800, 2700, 2000. சோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டினோட செகண்ட் சாய்ஸ் பார்க்கலாம். A company forfeited 6000 shares of 10 rupees each, on which only application money of 3 rupees has been paid. 4000 of these shares were reissued at 12 rupees per share as fully paid up. Amount of capital reserve will be dash. Option A 18,000 rupees, option B 12,000 rupees, option C 30,000 rupees and option D 24,000 rupees. So இங்க நம்மளுக்கு question என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு கம்பெனி வந்து 6000 shares of 10 rupees each அப்படின்னு சொல்லி forfeit பண்ணிருக்காங்க. இந்த 6000 sharesக்கு application money 3 rupees மட்டும் தான் pay பண்ணிருக்காங்க. ஓகே, இதுல இந்த 6000 shares forfeit பண்றாங்கல்ல, அதுல 4000 shares reissue பண்ணிருக்காங்க. reissue பண்றது 12 rupees per share அப்படின்னு reissue பண்ணிருக்காங்க as fully paid up. as fully paid upனா நம்ம face value சொல்றோம். so 10 rupees share வந்து 12 rupees per share அப்படின்னு சொல்லி அதை வந்து reissue பண்ணிருக்காங்க 4000 shares. so capital reserveக்கு எவ்வளவு amount transfer பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 options கொடுத்திருக்காங்க. so இதை calculate பண்றதுக்கு நம்ம format யூஸ் பண்ணிக்கலாம். amount forfeited on reissued shares less reissued discount. நம்மளுக்கு கிடைக்கிறது தான் capital reserveக்கு எவ்வளவு amount transfer பண்ணும். so இப்போ இந்த amount forfeited on reissued shares calculate பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு formula இருக்கு. that is amount forfeited divided by number of shares forfeited into number of shares reissued. so amount forfeited அப்படின்றது நம்ம forfeiture entryல credit sideல
forfeited shares accountக்கு ஒரு amount போடுவோம்ல அதுதான் இது. So அப்ப இது என்ன amount? இது வரைக்கும் அந்த forfeit பண்ற sharesக்கு எவ்வளோ amount receive பண்ணிருக்காங்களோ அதை தான் அந்த forfeited shares accountோட creditல போடுறோம். Okay. So இப்ப இங்க பாருங்க இதை எப்படி calculate பண்ணுவோம்? இந்த amount forfeited 6000 shares forfeit பண்றாங்க. அதுக்கு எவ்வளவு amount இது வரைக்கும் receive பண்ணிருக்காங்க? 3 rupees. அப்ப 6000 into 3, 18,000 rupees தான் amount forfeited. Divided by number of shares forfeited. எவ்வளவு shares forfeit பண்றாங்க? 6000 and எவ்வளவு shares reissue பண்றாங்க? 4000. So இதை substitute பண்ணிக்கலாம். 18,000 divided by 6000 into 4000, 12,000 rupees வருது amount forfeited on reissued shares. ஓகே, அடுத்தது இதுல இருந்து ரீஇஷ்யூ டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணும். ஸோ இங்க பாருங்க இவங்க ரீஇஷ்யூ பண்ணும்போது 10 rupees ஷேரை வந்து 12 rupeesக்கு ரீஇஷ்யூ பண்றாங்க. அப்பனா இது பிரீமியம்ல ரீஇஷ்யூ பண்றாங்க. இங்க டிஸ்கவுண்டே இல்லை. ஸோ அப்போ ரீஇஷ்யூ டிஸ்கவுண்ட் வந்து nil. அப்ப எவ்வளவு அமௌண்ட் கேபிட்டல் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? 12,000 rupees டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். Seventh question. On 1st April 2019, a company took a loan of 80 lakh rupees on security of land and building. This loan was further secured by issue of 40,000 12% debentures of 100 rupees each as collateral security. On 31st March 2024, the company defaulted on repayment of the principal amount of this loan. Consequently, on 1st April 2024, the land and building were taken over and sold by the bank for 70 lakh rupees. For the balance amount, debentures were sold in the market on 1st May 2024. From which date would the interest on debentures become payable by the company? Option A, 1st April 2019. Option B, 31st March 2024. Option C, 1st April 2024. Option D, 1st May 2024. So, இங்க பாருங்க ஒரு கம்பெனி வந்து 1st April 2019 அன்னைக்கு அவங்களோட லேண்ட் அண்ட் பில்டிங்ஸை செக்யூரிட்டியா வச்சு பிளெட்ஜ் பண்ணி 80 lakh rupees லோன் எடுத்திருக்கு. இந்த லோனுக்கு ஃபர்தரா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 40,000 12% debentures of 100 rupees each வந்து collateral securityயாவும் issue பண்ணியிருக்காங்க. collateral securityனா secondary security. land and buildingங்கிறது primary security. in addition to the primary security அவங்க வந்து debentures issue பண்ணியிருக்காங்க. so இது secondary security or collateral security. okay. So 31st March 2024 அன்னைக்கு இந்த கம்பெனி வந்து இந்த லோனோட பிரின்சிபல் அமௌண்ட்டை ரீபே பண்ணாம விட்டுருச்சு. அதனால பேங்க் என்ன பண்ணுச்சு? 1st April 2024 அன்னைக்கு அவங்க லேண்ட் அண்ட் பில்டிங் செக்யூரிட்டியா வச்சிருந்தாங்கல்ல அதை வந்து பேங்க் வித்துருச்சு. ஸோ வித்ததுல அவங்களுக்கு 70 lakh rupees ரியலைஸ் ஆயிருக்கு. ஸோ லோன் அமௌண்ட் பாருங்க 80 lakhs. பட் இந்த லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ்ல இருந்து 70 lakh rupees தான் வந்துச்சு. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணாங்க? டிபெஞ்சர்ஸ் வந்து மார்க்கெட்ல சேல் பண்ணிட்டாங்க 1st May 2024 அன்னைக்கு. ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் எந்த டேட்ல இருந்து கம்பெனிக்கு பேபிள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 1st May 2024 அன்னைக்கு தான் டிபெஞ்சர்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க பேங்க். அது வரைக்கும் அவங்க கையில தான் இருந்துச்சு. ஸோ அப்போ 1st May 2024ல இருந்து தான் கம்பெனிக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் பேயபிள் ஆகும். ஸோ இங்க வந்து ஆப்ஷன் டி 1st May 2024. எய்த் கொஸ்டினும் பாருங்க நம்மளுக்கு either or பேட்டர்ன்ல கொடுத்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் சொல்யூஷன் பார்க்கலாம். Eighth question. Rama took over machinery of 50,000 rupees in full settlement of a loan of 60,000 rupees. Machinery was already transferred to realization account. How it will affect the realization account? Option A, realization account will be credited by 60,000 rupees. Option B, realization account will be credited by 10,000 rupees. Option C, realization account will be credited by 50,000 rupees. And option D, no effect on realization. So, இங்க question என்ன கொடுத்திருக்காங்க? Rama வந்து அவளோட loan 60,000 rupeesக்கு மிஷினரி வர்த் 50,000 rupees ஃபுல் செட்டில்மெண்டா எடுத்துட்டு இருக்கா. ஓகே, அண்ட் இந்த மிஷினரியை ஏற்கனவே அவங்க ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ இது எப்படி ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை எஃபெக்ட் பண்ணும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்க பாருங்க நம்ம ரம்மாவோட லோன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். ரம்மா வந்து ஃபர்ம்க்கு லோன் கொடுத்துருக்கா. ஸோ இது லயபிலிட்டி இல்லையா? ஸோ அதனால லயபிலிட்டியில நம்ம வந்து ரமாஸ் லோன்னு போட்டிருப்பாங்க பேலன்ஸ் ஷீட்ல. ஸோ 60,000 rupees வந்து நம்ம கிரெடிட் சைடுக்கு brought down பேலன்ஸா கொண்டு வரும். ஸோ பை பேலன்ஸ் brought down 60,000 rupees. இந்த 60,000 rupeesக்கு 50,000 worth உள்ள மிஷினரியை எடுத்துட்டு இருக்கா. ஸோ இதை ஏற்கனவே ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ இவளுக்கு செட்டில் பண்ணும்போது நம்ம இந்த சைட் போடுவோம் டெபிட் சைட். ஸோ டு ரியலைசேஷன் 50,000. ஏன்னா ஏற்கனவே இது என்ன பண்ணிட்டாங்க? ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். ஸோ கிரெடிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு 60,000 அண்ட் நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்து 60,000 minus 50,000 10,000 rupees. இந்த 10,000 rupees அப்படின்றது ஃபர்மை பொறுத்த வரைக்கும் ஒரு கெயின். ஏன்னா 60,000 rupees
அவளோட லோன் அமௌண்ட் 50,000 rupees worth உள்ள மிஷினரி எடுத்துட்டு இருக்கா. அப்ப பாக்கி 10,000 rupeesங்கிறது firmக்கு கெயின். அப்ப இது எந்த சைடு வரும்? ரியலைசேஷன் அக்கௌண்டோட கிரெடிட் சைடு வரும். ஓகே, சோ அப்ப இங்க ஜர்னல் என்ட்ரி வந்து ரமாஸ் லோன் அக்கௌண்ட் டு ரியலைசேஷன் அதாவது 50,000 10,000. ஓகே, இப்ப ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல எழுதும் போது என்னன்னு எழுதுவோம்? பை ரமாஸ் லோன் அக்கௌண்ட் 60,000 rupees போடுவோம். அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட் என்ன பண்றோம்? கிரெடிட் பண்றோம் 60,000 ஆல. So option A தான் correct. Realization account will be credited by 60,000 rupees. Eighth question ஓட second choice பார்க்கலாம். Dada, Yuvi and Viru were partners sharing profits and losses in the ratio of 3:2:1. The book showed workmen's compensation reserve of 1 lakh rupees. Workmen claim amounted to 60,000 rupees. How it will affect the books of accounts at the time of dissolution of firm? Option A, only 40,000 rupees will be distributed among partners' capital account. Option B, 1 lakh rupees will be credited to realization account and 60,000 rupees will be paid off. Option C, 60,000 rupees will be credited to realization account and will be even paid off. Balance 40,000 rupees will be distributed among partners. Option D, only 60,000 rupees will be credited to realization account and will be even paid off. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்க? டாடா, யுவி, வீரு 3 பேரும் பார்ட்னர்ஸ். அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2:1 அண்ட் அவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டிஸ்ல ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ் 1 lakh இருக்கு. அண்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல ஒர்க்மென் கிளைம் 60,000 rupees இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு firm dissolve ஆகும்போது அவங்களோட books of accounts எப்படி affect பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப நம்மளுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ இங்க workmen's compensation reserve 1 lakh இருக்கு. workmen claim வந்து 60,000 rupees தான் இருக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் அப்ப என்ன செய்யணும்? நம்ம ரியலைசேஷன் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல எப்படி லயபிலிட்டிஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த workmen's compensation reserveல 60,000 rupees இந்த claim amount first transfer பண்ணும். So by workmen's compensation reserve 60,000 rupees. இப்ப எப்படி நம்ம மத்த liabilities எல்லாத்தையும் transfer பண்ணதுக்கு அப்புறம் pay பண்ணிடுவோம்ல, அதே மாதிரி இந்த workmen's compensation reserveயும் நம்ம pay பண்ணணும். ஏன்னா இந்த claim இருக்கு இல்லையா 60,000 அதை pay பண்ணும். So இந்த 60,000 pay பண்ணிடணும். ஓகே, சோ அப்போ நம்ம பே பண்றதெல்லாம் எந்த சைட் போடுவோம்? அதாவது liabilities பே பண்றதெல்லாம் எந்த சைட் வரும்? ரியலைசேஷன் அக்கௌண்டோட டெபிட்ல. ஏன்னா எல்லா எக்ஸ்பென்சஸ நம்ம டெபிட் சைட்ல தான் காட்டுவோம் ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல. சோ டு பேங்க் workmen's compensation reserve இந்த 60,000 rupees நம்ம claim pay பண்றோம். ஓகே, சோ இப்போ என்ன பண்றோம்? இந்த 1 lakh rupeesல 60,000 rupees போயிடுச்சு. அப்ப பாக்கி இருக்குல்ல workmen's compensation reserveல, ஏன்னா இந்த இடத்துல என்ன பண்றாங்க? firm dissolve பண்றாங்க. அப்ப இந்த workmen's compensation reserveல இருக்கிற பாக்கி 40,000 rupees, அதாவது 1 lakhல 60,000 rupees claim போயிடுச்சு. சோ பாக்கி 40,000 rupees பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல. ஓகே, சோ அப்ப இங்க எந்த ஆப்ஷன் கரெக்ட்? இந்த அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் எந்த ஆப்ஷன் கீழே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நம்ம என்ன பண்ணும்? 60,000 rupees ரியலைசேஷன் அக்கௌண்டோட கிரெடிட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அதுக்கப்புறம் அதை பே பண்ணிட்டோம், பெய்ட் ஆஃப்னு சொல்றாங்களா, சோ பே பண்ணிட்டோம் அந்த கிளைம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் 40,000 இருக்குல்ல, இது என்ன பண்றோம்? பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். சோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். Ninth question, Ikka, Dukka and Tika were partners sharing profits and losses in the ratio of 2:2:1. The fixed capital balances were 5 lakh rupees, 4 lakh rupees and 3 lakh rupees respectively. For the year ended 31st March 2024, profits of 84,000 were distributed without providing for interest on capital at 10% per annum as per the partnership deed. While passing an adjustment entry, which of the following is correct? A. Tika will be debited by 4,200 rupees. B. Tika will be credited by 4,200 rupees. C. Tika will be credited by 6,000 rupees. And D. Tika will be debited by 6,000 rupees. So, இங்க question நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Ikka, Dukka, Tika 3 பேரும் partners. அவங்களோட profit sharing ratio 2:2:1. அவங்களோட fixed capital balances கொடுத்திருக்காங்க. So, fixed capital account maintain பண்றாங்கன்னா நம்மளுக்கு 2 account அது கீழே வரும். ஒன்னு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட், இன்னொன்னு பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட். ஓகே, சோ பிக்ஸ்ட் கேபிட்டல் பேலன்சஸ் 3 பேருக்கும் கொடுத்திருக்காங்க. 31st March 2024 அன்னைக்கு அவங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து 84,000 rupees. இந்த ப்ராஃபிட்ஸ அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் டீட்ல கொடுத்திருக்கிற இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 10% per annum ப்ரொவைட் பண்ணாம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. சோ இங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, 84,000 rupees கரெக்டான ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. பட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 10% மட்டும் ப்ரொவைட் பண்ணல.
சோ இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல. இப்ப நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணா இதுல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. சோ டீகா வச்சு நம்ம பார்க்க போறோம். டீகாவோட அக்கௌண்ட்டை டெபிட் பண்றோமா, எவ்வளவு அமௌண்டோட டெபிட் பண்றோம், இல்ல கிரெடிட் பண்றோமா, எவ்வளவு அமௌண்டோட கிரெடிட் பண்றோம். சோ இந்த ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்ட்னு பார்க்க போறோம். சோ இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணல. சோ அப்ப இது எது கீழே வரும், பாஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே வரும். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணல. ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கால்குலேட் பண்ணிப்போம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஃப் இக்கா வந்து 5 lakhs into 10% which is 50,000 rupees. அடுத்தது டுக்காக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 4 lakhs into 10% 40,000 rupees. அண்ட் டீகாக்கு வந்து 3 lakhs into 10% 30,000 rupees. ஓகே, இப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்க்கலாம். 50,000 plus 40,000 plus 30,000 1,20,000 rupees வருது. சோ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோட ப்ரொவிஷன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல்ஸ்ல படிச்சிருக்கோம். சோ இங்க பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 10% per annum சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்டா இல்ல அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸான்னு கொடுக்கல. ஓகே, சோ அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 3 கிரைட்டீரியா இருக்கும்ல. அதாவது ஃபர்ம் வந்து லாஸ் சஃபர் பண்ணுச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்காது. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து ப்ராஃபிட்ஸை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா என்ன இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோ அதை அப்படியே கொடுத்துருவாங்க. அதே வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து ப்ராஃபிட்டை விட ஜாஸ்தியா இருந்தா நம்ம என்ன செய்யணும், ப்ராஃபிட்டை வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு சொல்லி. சோ இங்க பாருங்க, உங்களோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 1,20,000 rupees. ஆனா ப்ராஃபிட்ஸ் பாருங்க 84,000 rupees தான் இருக்கு. அப்போ நெட் ப்ராஃபிட்டை விட இந்த 1,20,000 rupees அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, சோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த நெட் ப்ராஃபிட்டை அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேஷியோ என்ன 3 பேருக்கும் 50,000 is to 40,000 is to 30,000. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா 5 is to 4 is to 3. நெட் ப்ராஃபிட்டை இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். சோ இக்காவோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இங்க நெட் ப்ராஃபிட் எவ்வளோ 84,000. சோ 84,000 into அவளோட ரேஷியோ 5/12. So which will be 35,000 rupees. Next, டுக்காவோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 84,000 into 4/12 which is 28,000 rupees. And டீகாவோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 84,000 into 3/12 which is 21,000 rupees. Okay. இப்ப நம்ம 3 பேருக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணோம். அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் at 10% per annum ப்ரொவைட் பண்ணாம அவங்க ப்ராஃபிட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. அப்ப இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணும், அட்ஜஸ்ட்மெண்ட் டேபிள் ஓபன் பண்ணும். ஓகே, சோ அது காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா இங்க பிக்ஸ்ட் கேபிட்டல் பேலன்சஸ் சொல்லியிருக்காங்க. சோ ஒவ்வொரு பார்ட்னருக்கும் அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட் வச்சு நம்ம காலம்ஸ் ஓபன் பண்றோம். அண்ட் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு நம்மளுக்கு டெபிட் சைட் கிரெடிட் சைட் வரும். ஸோ டெபிட் காலம் கிரெடிட் காலம் நம்ம பார்ட்னர்ஸ்க்கு ஓபன் பண்ணிட்டோம். அண்ட் லாஸ்ட் காலம் பொறுத்த வரைக்கும் ஃபர்மோட காலம். ஸோ ஃபர்மோடது வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கும் டெபிட் சைட் கிரெடிட் சைட் உண்டு. ஓகே, ஸோ அதனால காலம்ஸ் ஓபன் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம், இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணல, இப்ப அதை ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணல. இப்போ பார்ட்னர்ஸ் என்ன செய்ய போறாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை ரிசீவ் பண்ண போறாங்க. ஸோ ரிசீவ் பண்ணா அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எந்த சைட் போட போறோம், கிரெடிட் சைட்ல போட போறோம். ஸோ பார்ட்னர்ஸோட கரண்ட் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்ல நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை போடலாம். ஸோ இக்காவோடது வந்து 35,000, டுக்காவோடது 28,000 அண்ட் டீக்காவோடது 21,000. ஸோ டோட்டல் எவ்வளோ, அதை வந்து ஃபர்மோட காலம்ல போட போறோம். சோ ஃபர்மை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபர்ம் பே பண்ணுது. அப்போ ஃபர்ம்க்கு அது எக்ஸ்பென்ஸ். P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல எந்த சைடு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போடுவோம், டெபிட் சைட்ல. ஏன்னா அது எக்ஸ்பென்ஸ்ங்கிறதுனால டெபிட் சைட்ல போடுறோம். சோ டெபிட் காலம்ல 84,000 rupees போடுறோம். இந்த ஒன்னு மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணும். 84,000 ப்ராஃபிட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கரெக்டா தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சோ அதுல எல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. சோ இந்த ஒரு ஐட்டம் தான் மிஸ் ஆச்சு, அதை இப்ப அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்மோட டெபிட் காலம் அண்ட் கிரெடிட் காலம் நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். ஸோ பேலன்சிங் ஃபிகர் எந்த சைடு வருது, கிரெடிட் காலம்ல வருது 84,000 rupees. ஸோ P&L அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்தா என்னன்னு சொல்லுவோம், லாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த லாஸை வந்து இந்த 3 பார்ட்னர்ஸ்க்கும் அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2:1ல நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஓகே, இப்ப லாஸ் என்ன பண்ணும், அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸை டிக்ரீஸ் பண்ணும். அப்ப லாஸ் எந்த சைடு வரணும்,
டெபிட் சைட்ல வரும். ஸோ டெபிட் காலம்ல நம்ம என்ன பண்ண போறோம், லாசஸ போட போறோம். ஸோ இக்காவோட ஷேர் ஆஃப் லாஸ் 84,000 into 2/5 which is 33,600. டுக்காவோட லாஸ் வந்து 84,000 into 2/5 33,600 and டீக்காவோடது 84,000 into 1/5 16,800. ஓகே, இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம், எல்லா காலம்ஸையும் நம்ம டோட்டல் பண்ண போறோம். இக்காவோட டெபிட் காலம் டோட்டல் 33,600, கிரெடிட் வந்து 35,000. டுக்காவோட டெபிட் காலம் டோட்டல் 33,600 and credit 28,000 and டீக்காவோட டெபிட் காலம் டோட்டல் 16,800 and credit 21,000. ஃபர்மோட டெபிட் காலம் 84,000, கிரெடிட்டும் 84,000. இப்ப நெக்ஸ்ட் நம்ம நெட் எஃபெக்ட் கால்குலேட் பண்ண போறோம். சோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஒவ்வொரு பார்ட்னரோட டெபிட் காலம் அண்ட் கிரெடிட் காலம் நம்ம மைனஸ் பண்ண போறோம். ஸோ அந்த டிஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு வந்துட்டு நெட் எஃபெக்ட். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இக்காவோட கிரெடிட் காலம்ல 35,000 இருக்கு டோட்டல் அண்ட் டெபிட்ல 33,600. அப்ப 35,000 மைனஸ் 33,600 எவ்வளவு வருது, 1,400. அண்ட் இவளுக்கு கிரெடிட் காலம் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு, ஸோ கிரெடிட்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டுக்காவோடது பாருங்க 28,000 மைனஸ் 33,600 நம்மளுக்கு வந்து நெட் எஃபெக்ட் 5,600. இப்போ டுக்காவை பொறுத்த வரைக்கும் டெபிட் காலம் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு, ஸோ டெபிட்னு போட்டுக்கோம். அடுத்து டீக்காவோட பொறுத்த வரைக்கும் 21,000 மைனஸ் 16,800 which is 4,200. அண்ட் இங்க டீக்காவோடது பாத்தீங்கன்னா கிரெடிட் காலம் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு, ஸோ கிரெடிட்னு போட்டுக்கலாம். அண்ட் ஃபர்முக்கு நில் 84,000 மைனஸ் 84,000 நில். நெக்ஸ்ட் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி இதுக்கு பாஸ் பண்ணலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி எப்படி பாஸ் பண்ணுவோம், யாரோடது டெபிட்ல இருக்கு, டுக்காஸ் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ டுக்காஸ் கரண்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம் அண்ட் இக்காஸ் கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் டீகாஸ் கரண்ட் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்ல இருக்கு, ஸோ அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம். ஸோ என்ட்ரி வந்து டுக்காஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு இக்காஸ் கரண்ட் அக்கௌண்ட் டு டீகாஸ் கரண்ட் அக்கௌண்ட். ஓகே, ஸோ அமௌண்ட் வந்து 5,600, 1,400, 4,200. ஓகே, ஸோ இப்போ இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து டீக்காவோட கரண்ட் அக்கௌண்ட்டை என்ன பண்ணிருக்கோம், கிரெடிட் பண்ணிருக்கோம். எவ்வளவு அமௌண்ட்ல கிரெடிட் பண்ணிருக்கோம், 4,200. சோ இந்த சம்முக்கு கரெக்டான ஆப்ஷன் எது, ஆப்ஷன் பி, டீக்கா will be credited by 4,200 rupees. 10th question, at the time of dissolution machinery appears at 10 lakh rupees and accumulated depreciation for the machinery appears at 6 lakh rupees in the balance sheet of a firm. This machine is taken over by creditor of 5,40,000 rupees at 5% below the net value. The balance amount of the creditor was paid through bank. By what amount should the bank account be credited for this transaction? Option A 60,000 rupees, option B 1,60,000 rupees, option C 5,40,000 rupees and option D 4 lakh rupees. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்க, dissolution timeல ஒரு ஃபர்மோட பேலன்ஸ் ஷீட்ல மிஷினரி 10 lakh rupees இருக்கு அண்ட் அதோட அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் 6 lakh rupees இருக்கு. ஓகே, ஒரு கிரெடிட்டார் அவரோட வர்த் வந்து 5,40,000 rupees. அவருக்கு என்ன பண்றாங்க, இந்த மிஷினை அதோட நெட் வேல்யூல இருந்து 5% கம்மியா கொடுக்கறாங்க. ஓகே, சோ நெட் வேல்யூ விட 5% below the net value இத செட்டில் பண்றாங்க இந்த கிரெடிட்டார. ஓகே, இப்போ இந்த கிரெடிட்டாருக்கு 5,40,000 rupees பே பண்ணும். இதுல மிஷினை வந்து 5% below the net value கொடுக்கறாங்க. பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த கிரெடிட்டாருக்கு வந்து பேங்க் மூலமா பே பண்றாங்க. சோ क्वेश्चन என்னன்னா, பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் நம்ம கிரெடிட் பண்ணுவோம் இதை செட்டில் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம், மிஷினோட நெட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்போம். ஏன்னா இங்க வந்து நெட் வேல்யூல 5% கம்மியா கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்போம். நெட் வேல்யூ அப்படின்றது இங்க காஸ்ட் கொடுத்திருக்காங்கல்ல, அதுல இருந்து இந்த அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து நெட் வேல்யூ கிடைக்கும். So net value of the machinery is equal to cost minus accumulated depreciation. So 10 lakhs minus 6 lakhs which is 4 lakh rupees. இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், இந்த நெட் வேல்யூ விட 5% கம்மியா அந்த மிஷினை கொடுத்திருக்காங்க. சோ அது வேல்யூ என்ன அப்படிங்கறத கண்டுபிடிப்போம். So 5% less than the net value அப்படின்னா net value 4 lakhs. அதுல இருந்து நம்ம 5% கம்மி பண்ண போறோம். அதாவது 4 lakhsல 5% calculate பண்ணி கம்மி பண்ண போறோம். So 4 lakhs minus 20,000 which is 3,80,000 rupees. அப்ப இந்த 5,40,000 creditor இருக்கார்ல, அவருக்கு வந்து மிஷினை 3,80,000 rupeesக்கு செட்டில் பண்றாங்க. இப்போ கிரெடிட்டாரோட வேல்யூ எவ்வளோ, 5,40,000. அதுல மிஷின் எவ்வளவு கொடுத்துட்டாங்க,
3,80,000 செட்டில் பண்ணிட்டாங்க. அப்ப பாக்கி இருக்குல்ல அதை என்ன செய்யறாங்க பேங்க் மூலமா. அப்ப நம்ம இந்த 5,40,000 இருந்து இந்த 3,80,000 மைனஸ் பண்ணா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிரெடிட் பண்ணுவோம் கிடைச்சிருமா. சோ அப்ப இந்த டிஃபரன்ஸ் தான் 5,40,000 மைனஸ் 3,80,000 1,60,000 இத வந்து பேங்க் மூலமா பே பண்றாங்க. சோ அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 1,60,000 rupees. 11th question. Rahul, Samarth and Ayan were partners sharing profits and losses in the ratio of 5:4:3. Ayan's fixed capital balance as on 31st March 2024 was 2,70,000 rupees. Which of the following items would have affected this capital balance? A. Profit or loss for the year. B. Additional capital introduced. C. Reduction in capital due to capital adjustment. D. Both B and C. So இங்க questionல வந்து ராகுல், சமர்த், அயான் 3 பேரும் பார்ட்னர்ஸ். அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5:4:3. அயானோட ஃபிக்ஸட் கேபிட்டல் பேலன்ஸ். ஃபிக்ஸட் கேபிட்டல் பேலன்ஸ் அப்படின்னாலே இவங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்றாங்க? ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட். அப்ப எத்தனை கேபிட்டல் அக்கௌண்ட் வரும்? 2. ஒன்னு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்னு பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். சோ அயானோட ஃபிக்ஸட் கேபிட்டல் பேலன்ஸ், ஓகே, அதாவது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல, அதோட பேலன்ஸ் வந்து 2,70,000 rupees as on 31st March 2024. அதாவது இது க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுல கொடுத்திருக்கிற எந்த ஐட்டம்ஸ் வந்து கேபிட்டல் பேலன்ஸை அஃபெக்ட் பண்ணிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல பார்ட்னர்ஸ் கேபிட்டல்ல நம்ம என்ன போடுவோம்? எதெல்லாம் கேபிட்டல் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் போடுவோம். சோ இங்க பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் அதுல வராது, பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்ல வரும். அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட், சோ இங்க எதை பத்தி பேசுறோம்? கேபிட்டலை பத்தி பேசுறோம். சோ அப்ப இது வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா சி ரிடக்ஷன் இன் கேபிட்டல் டியூ டு கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட். கேபிட்டல் அட்ஜஸ்ட் பண்றதுனால கேபிட்டல் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எகெயின் இங்க எதை பத்தி பேசுறோம்? கேபிட்டலை பத்தி. அப்போ இதுவும் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல பார்ட்னர்ஸ் கேபிட்டல்ல வரும். அப்போ ஆப்ஷன் டி போத் பி அண்ட் சி தான் கரெக்ட். ஓகே. 12th question. Shares issued as sweat equity can be issued at par, issued at discount, issued at a premium. Which of the following is correct? Option A, only 1 is correct. Option B, both 1 and 3 are correct. Option C, all are correct. D, only 2 is correct. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? sweat equity shares வந்து பார்ல இஷ்யூ பண்ணலாம், பிரீமியம்ல இஷ்யூ பண்ணலாம், டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணலாம். சோ இது மூணுத்துல எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க அண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்றது ஒரு கம்பெனி அவங்களோட எம்ப்ளாயிஸ் ஆர் டைரக்டர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணுவாங்க, இல்ல கன்சிடரேஷன் அதர் தன் கேஷ்ல இஷ்யூ பண்ணுவாங்க. எதுக்காக இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயிஸோ டைரக்டர்ஸ் வந்து அந்த கம்பெனிக்கு அவங்களோட லேபர் எக்ஸ்பர்டைஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறதுனால இந்த ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸை கம்பெனி இஷ்யூ பண்ணும். ஓகே, ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயிஸை மோட்டிவேட் பண்ணும், அவங்கள அந்த கம்பெனில ரீடைன் பண்ணணும், அதுக்காக தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து இந்த ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸை பார்லயும் இஷ்யூ பண்ணலாம், இல்ல பிரீமியம்லயும் இஷ்யூ பண்ணலாம், இல்ல டிஸ்கவுண்ட்லயும் இஷ்யூ பண்ணலாம். சோ அப்ப எதுல வேணாலும் அவங்க இஷ்யூ பண்ண முடியும். So option C, all are correct. இதுதான் கரெக்டான ஆன்சர். Question number 13. 2,000 shares allotted to Ms. Regal on which 80 rupees each called up and 50 rupees paid were forfeited and reissued at 70 rupees each as 90 rupees paid up. Amount transferred to capital reserve is option A 1 lakh rupees, option B 60,000 rupees, option C 40,000 rupees and option D 20,000 rupees. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்க? Ms. Regalக்கு வந்து 2,000 shares allot பண்ணிருக்காங்க and 80 rupees each called up. Okay, so called up value வந்து 80 rupees வரைக்கும். இதுல 50 rupees வந்து pay பண்ணிருக்காங்க. pay பண்ண 50 rupees forfeit பண்ணிருக்காங்க. Okay, and இந்த 2,000 shares வந்து 70 rupeesக்கு reissue பண்ணிருக்காங்க as 90 rupees paid up. Okay, so 90 rupees share வந்து 70 rupeesக்கு reissue பண்ணிருக்காங்க, which means இங்க reissue at discount. ஓகே, எவ்வளவு அமௌண்ட் கேபிட்டல் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ இதை கால்குலேட் பண்றதுக்கு அமௌண்ட் forfeited on reissued sharesல இருந்து நம்ம reissued discount மைனஸ் பண்ணா கேபிட்டல் ரிசர்வ்க்கு எவ்வளவு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு தெரியும். சோ அமௌண்ட் forfeited on reissued shares நம்ம கால்குலேட் பண்ண அமௌண்ட் forfeited divided by number of shares forfeited into number of shares reissued, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். சோ அமௌண்ட் forfeitedல எந்த அமௌண்ட் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், அதாவது forfeiture அக்கௌண்டோட கிரெடிட் சைட் forfeiture என்ட்ரியில அந்த forfeited sharesக்கு எவ்வளவு அமௌண்ட் இது வரைக்கும் பே பண்ணிருக்காங்களோ அந்த கம்பெனி ரிசீவ் பண்ணிருக்கோ அதை தான் நம்ம அமௌண்ட் forfeited அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்படி பாத்தீங்கன்னா இங்க அமௌண்ட் forfeited 2,000 sharesக்கு 50 rupees paid. சோ அப்போ 2,000 into 50 1 lakh rupees.
இப்போ இந்த 1 lakh rupees amount forfeited, number of shares forfeited 2000, number of shares reissued அதே 2000 தான். So இதை substitute பண்ணிக்கலாம். 1 lakh divided by 2000 into 2000, 1 lakh rupees. இப்போ இந்த 1 lakh rupees amount forfeited on reissued sharesல போட்டுக்கலாம். இதுல இருந்து reissued discount minus பண்ணும். So 90 rupees paid அப்ப 70 rupees reissue பண்றாங்க. 20 rupees நம்மளுக்கு என்னது discount. அப்ப 2000 shares into 20 rupees. இதுதான் reissued discount, which is 40,000 rupees. Okay, so 1 lakh minus 40,000, 60,000 rupees amount transferred to capital reserve. So, appo option B, 60,000 rupees na correct. 14th question, Joy, Sam and Tex were partners sharing profits and losses in the ratio of 5:3:2. With effect from 1st April 2024, they decided to share the future profits and losses in the ratio of 2:1:1. For which of the following balances Tex will be credited at the time of reconstitution of the firm if the firm decided to continue with available accumulated profits and losses balances? Option A, general reserve 2 lakh rupees and profit and loss debit balance 1,20,000 rupees. Option B, general reserve 2 lakh rupees and profit and loss credit balance 2,50,000 rupees. Option C, deferred revenue expenditure 50,000 rupees and profit and loss credit balance 80,000 rupees. Option D, deferred revenue expenditure 50,000 rupees and profit and loss debit balance 80,000 rupees. So, இங்க question என்ன கொடுத்திருக்காங்க? Joy, Sam, Tex ஓட profit sharing ratio 5:3:2. 1st April 2024 அன்னைக்கு அவங்க என்ன டிசைட் பண்றாங்க? அவங்களோட future profits and losses வந்து 2:1:1 ரேஷியோல ஷேர் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஓகே, ஸோ இப்போ இந்த ரேஷியோ சேஞ்ச் ஆகும்போது இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரீகான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபர்ம். ஓகே, ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோ சேஞ்ச் ஆகும்போது இந்த ரீகான்ஸ்டியூஷன் ஆஃப் த ஃபர்ம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த டைம்ல வந்து டெக்ஸோட கிரெடிட்ல எந்தெந்த பேலன்சஸ போடுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அதாவது இன்னொன்னு என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். அதாவது யூஸ்வலா நம்ம என்ன செய்வோம்? சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அப்படின்னா இப்போ என்னென்ன ரிசர்வ்ஸ், அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ், லாசஸ் இதெல்லாம் இருக்கோ அதை பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். அதை நியூ பேலன்ஸ் ஷீட்ல காட்ட மாட்டோம். பட் இங்க என்ன சொல்றாங்க? இருக்கிற அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ் பேலன்சஸ வந்து நியூ பேலன்ஸ் ஷீட்ல கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதை ஒரு கண்டிஷனா வச்சு டெக்ஸுக்கு வந்து எந்த பேலன்சஸ கிரெடிட் பண்ணுவோம் இந்த டைம் ஆஃப் ரீகான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபர்ம் அப்படின்னு கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல நம்ம என்ன செய்வோம்? பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டிஸ்ல இருக்கிற ரிசர்வ்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட், ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ், இதை யூஸ்வலா வந்து பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். ஸோ என்ட்ரி என்ன எழுதுவோம்? ரிசர்வ்ஸ் அக்கௌண்ட் டெபிட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ் டெபிட், workmen's compensation reserve account debit, investment fluctuation reserve account debit to all partners capital account அப்படின்னு போடுவோம். அதே அசெட் சைட்ல நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ், டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன என்ட்ரி போடுவோம்? ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட், அடுத்தது டு டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இப்படிதான் போடுவோம். ஓகே, பட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க? இந்த அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ, அதாவது இந்த பேலன்ஸ் வருது இல்ல, இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ண போறாங்க. அதாவது நியூ பேலன்ஸ் ஷீட்ல இத காட்ட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது பார்ட்னர்ஸ்க்கு. சோ இதுக்கு என்ட்ரி எப்படி போடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ரிசர்வ்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பேலன்ஸ், ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ், லயபிலிட்டிஸ் ஐட்டம்ஸ் கொடுத்திருந்தா நம்ம வந்து கெய்னிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போடுவோம். அசெட்ஸ்ல நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் அண்ட் டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன என்ட்ரி போடுவீங்கன்னா, சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு கெய்னிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அப்போ லயபிலிட்டிஸ்ல வர ரிசர்வ்ஸ் அண்ட் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸை நம்ம என்ன என்ட்ரி போடணும்? கெய்னிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணும், சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணும். அசெட் சைட்ல வர accumulated losses and deferred revenue expenditure இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன என்ட்ரி பண்ணுவோம்? சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம், கெய்னிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ண போறோம்? கெய்னிங் பார்ட்னர் யாரு, சாக்ரிஃபைசிங் பார்ட்னர் யாரு அப்படின்னு அவங்களோட ரேஷியோவை கண்டுபிடிக்க போறோம். சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஃபார்முலா வந்து ஓல்ட் ப்ராஃபிட் ஷேர் மைனஸ் நியூ ப்ராஃபிட் ஷேர். இப்போ ஜாய்க்கு வந்து ஓல்டு ப்ராஃபிட் ஷேர் 5/10 அண்ட் நியூ ப்ராஃபிட் ஷேர்
2 by 4. So 5 by 10 minus 2 by 4. So common denominator நம்ம 40 எடுக்கலாம். அப்ப இந்த 5 4 ஆல multiply பண்றோம். 5 4s are 20 and 2 10 ஆல multiply பண்றோம். So 20. So 20 minus 20 nil. So ஜாய்க்கு வந்து sacrificeம் இல்ல, அவன் gainingம் இல்ல. Next வந்து Sam. Sam ஓட old ratio 3 by 10 and new வந்து 1 by 4. So 3 by 10 minus 1 by 4. So 40 denominator, common denominator. So 3 4s are 12 and 1 10s are 10. So 12 minus 10, 2 by 40 வருது. இப்ப இந்த common denominator எடுத்திருக்கோம்ல, இந்த இடத்துல numerator பாருங்க. இந்த 12ங்கிறது என்னது? Old profit share. அந்த 10ங்கிறது என்னது? New profit share. Okay, so அப்ப இவனுக்கு old profit share ஜாஸ்தியா இருக்கு, new share விட. அப்போ இந்த 2 by 40 அப்படின்றது அவனோட sacrifice. Okay, next வந்துட்டு Texக்கு. Texக்கு old ratio 2 by 10 and new ratio 1 by 4. So 2 by 10 minus 1 by 4, common denominator 40. And இங்க என்ன பண்றோம் நம்ம? 2 4s are 8 and 1 10s are 10. So 8 minus 10 by 40. So அப்ப இங்க பாருங்க 8 minus 10 minus 2 by 40 வருது. நெகட்டிவ்ல வருது. இப்போ இந்த 40 common denominator எடுத்திருக்கோம்ல, இதோட numerator பாருங்க. இந்த 8ங்கிறது என்னது? Old profit share. இந்த 10ங்கிறது என்னது? New profit share. So அப்போ old profit share கம்மியா இருக்கு, new profit share ஜாஸ்தியா இருக்கு. So இவன் gain பண்றான். இப்ப இங்க பாருங்க, Sam வந்து sacrifice பண்றான் and Tex வந்து gain பண்றான். ஓகே, நம்ம ஏற்கனவே இதை எப்படி போடணும் அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. இப்ப ஆப்ஷன்ல எது கரெக்டா வரும்? அதாவது இந்த accumulated profits and losses balance அப்படியே கண்டினியூ பண்ண போறாங்க. சோ அப்ப அந்த என்ட்ரி போடும்போது ஒரு பார்ட்னரை டெபிட் பண்ண போறோம், அதாவது கெய்னிங் பார்ட்னரை டெபிட் பண்ண போறோமா இல்ல சாக்ரிஃபைசிங் பார்ட்னரை டெபிட் பண்ண போறோமான்னு தெரியல. பட் இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன் வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். இப்ப ஆப்ஷன் ஏ பாருங்க, ஜெனரல் ரிசர்வ் வந்து 2 lakhs. எங்க வருது? நம்மளுக்கு லயபிலிட்டிஸ்ல வருது 2 lakhs. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாருங்க, நம்மளுக்கு டெபிட் சைட்ல வருது. சோ அப்போ இங்க பாத்தீங்கன்னா 2 lakhs minus 1,20,000 எவ்வளவு வரும்? 80,000. அப்ப ரிசர்வ் தான் ஜாஸ்தியா இருக்கு. ரிசர்வ் ஜாஸ்தியா வந்துச்சு அப்படின்னா நம்ம டெக்ஸ வந்து கிரெடிட் பண்ண மாட்டோம். ஏன்னா கெய்னிங் பார்ட்னர் டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர். இங்க டெக்ஸ் வந்து கெயின் பண்றான். சோ இங்க என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க? டெக்ஸ வந்து இந்த பேலன்சஸ்ல எதை வச்சு கிரெடிட் பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப டெக்ஸ நம்ம கிரெடிட் பண்ண போறோம். அப்ப கெய்னிங் பார்ட்னரை நம்ம என்ன செய்ய போறோம்? கிரெடிட் பண்ண போறோம். அப்ப என்ட்ரி என்ன வரணும்? சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு கெய்னிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இது எப்ப வரும்? நம்மளுக்கு வந்து இந்த அசெட்ஸ்ல கொடுத்திருக்கிற ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் அண்ட் டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியா இருக்கும்போது தான் வரும். ஓகே, இப்போ இங்க பாருங்க, அடுத்த ஆப்ஷன் ஜெனரல் ரிசர்வ் 2 lakhs இருக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிரெடிட் பேலன்ஸ் 2,50,000 இருக்கு. சோ நம்மளுக்கு இந்த என்ட்ரி வரவே வராது. ஏன்னா இங்க டெக்ஸ நம்ம டெபிட் பண்ணிடுவோம் கெய்னிங் பார்ட்னர் டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். சோ ஆப்ஷன் பியும் கிடையாது. ஆப்ஷன் சி பாருங்க, டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 50,000 இருக்கு, அதாவது அசெட் சைட்ல இருக்கிறது 50,000 இருக்கு. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிரெடிட் பேலன்ஸ் நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு? 80,000. அப்ப 80,000 50,000 போனா எவ்வளவு வரும்? 30,000 வரும். ஓகே, அப்ப அந்த 30,000 எது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிரெடிட் பேலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப எகைன் நம்மளுக்கு லயபிலிட்டி சைடு தான் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப எகைன் என்ன பண்ணுவோம்? கெய்னிங் பார்ட்னர் டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்ப டெக்ஸ டெபிட் பண்ணுவோம். அப்ப அதுவும் தப்பான ஆப்ஷன். நம்மளுக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க? டெக்ஸ என்ன பேலன்சஸ் வச்சு கிரெடிட் பண்ணுவோம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப கிரெடிட் பண்ணுவோம்னா அவன் வந்து இந்த சைடு வரும், டு கெய்னிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு எழுதுறோம்ல, இந்த இடத்துல டு டெக்ஸஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு வரணும். அடுத்தது பாருங்க, ஃபோர்த் ஆப்ஷன் டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் 50,000 கொடுத்திருக்காங்க அசெட்ஸ்ல அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் ஓகே 80,000 கொடுத்திருக்காங்க. சோ இது ரெண்டுமே இங்க கொடுத்திருக்காங்க இந்த ஆப்ஷன்ல. அப்ப இங்க என்ன பண்ண போறோம்? நம்ம இந்த மாதிரி கொடுத்திருந்தாதான் சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு கெய்னிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட முடியும். ஓகே, அப்ப நம்மளோட என்ட்ரி என்ன இருக்கும்? சாம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு டெக்ஸஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். சோ அப்ப நம்மளுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 15th question நம்மளுக்கு internal choice question. So ஒவ்வொரு questionோட solution நம்ம தனித்தனியா பார்க்கலாம். 15th question, Rohit, Virat and Shikhar were partners sharing profits and losses in the ratio of 3:1:1. The capital balance as on March 31, 2024 was 3 lakh rupees, 2,70,000 rupees and 2,50,000 rupees respectively. On the same date, they admitted Hardik as a new partner for 20% share. Hardik was to bring 80,000 rupees for his share of goodwill and 1/5 of the combined capital of all the partners of new firm. What will be the amount of capital brought in by Hardik on his admission as a new partner?
Option A 2,25,000 rupees, option B 1,80,000 rupees, option C 2,60,000 rupees and option D 3,05,000 rupees. So இங்க question என்ன சொல்லியிருக்காங்க, ரோஹித், விராட், சிக்கார் மூணு பேரும் பார்ட்னர்ஸ், அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:1:1. ஓகே, 31st March 2024 அன்னைக்கு அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இது க்ளோசிங் பேலன்ஸ். ஓகே, அதே டேட்ல அவங்க என்ன பண்றாங்க, ஹார்திக் அப்படின்னு ஒரு நியூ பார்ட்னரை 20% ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்ல அட்மிட் பண்றாங்க. 20% ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்னா 20/100. ஸோ அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா 1/5 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்க்கு அட்மிட் பண்றாங்க. ஓகே, ஸோ ஹார்திக் வந்து அவனோட ஷேர் ஆஃப் குட்வில்லா 80,000 rupees கொண்டு வரணும். அதே மாதிரி அவன் நியூ ஃபார்மோட எல்லா பார்ட்னர்ஸோட கம்பைன்ட் கேபிட்டல், நியூ ஃபார்ம்ல யார் யார் இருப்பாங்க, ரோஹித், விராட், ஷிகார் அண்ட் ஹார்திக்கும் இருப்பான். அப்ப இவங்க எல்லாரோட கம்பைன்ட் கேபிட்டல்ல 1/5 ஹார்திக் கொண்டு வரணும். ஓகே, சோ இங்க கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹார்திக் அவன் எவ்வளவு கேபிட்டல் உள்ள கொண்டு வருவான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ கேபிட்டல் ஆஃப் ஹார்திக்க நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஹெக்ஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காங்க, அது 1/5. ஓகே, இது 1/5 ஆஃப் த கம்பைன்ட் கேபிட்டல் ஆஃப் ஆல் த பார்ட்னர்ஸ். ஸோ எல்லா பார்ட்னர்ஸோட கேபிட்டலும் சேர்ந்து. அப்போ 3 lakhs ரோஹித்தோட கேபிட்டல், விராத்தோடது 2,70,000 அண்ட் ஷிகாரோடது 2,50,000 அண்ட் ஹார்திக்கோட கேபிட்டல் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அது எக்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப குட்வில் கொண்டு வரான்ல, அந்த குட்வில் யாருக்கு போகும், இந்த சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் 3 பேருக்கும் தான் போகுது. ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட கேபிட்டல் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கிரெடிட் சைட்ல தான் போடுவோம். இந்த பேலன்ஸ் எல்லாமும் நம்மளுக்கு அதே மாதிரி தான். ஓகே, அதனால இந்த 80,000 அவங்களுக்கு தான் போக போகுது. ஸோ அதனால அந்த 80,000 அப்படியே மொத்தமா ஆட் பண்றோம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி 1/5 பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஹார்திக்கோட கேபிட்டல் இந்த எக்ஸ் எவ்வளோன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 1/5 இன்டூ இதெல்லாம் ஆட் பண்ணா நம்மளுக்கு 9 lakhs வரும் பிளஸ் எக்ஸ். ஓகே, இந்த 1/5 இப்போ இந்த 9 lakhs பிளஸ் எக்ஸோட மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு 9 lakhs டிவைடட் பை 5 என்ன வரும், 1,80,000. எக்ஸோட இந்த 1/5 ஆட் பண்ணா 1x/5 ஆர் x/5. ஓகே, இப்போ இந்த x/5 இந்த சைடு எடுத்துட்டு போவோம். ஸோ x minus x/5 is equal to 1,80,000. ஓகே, இதை இப்போ நம்ம காமன் டினாமினேட்டரா பண்ணா நம்மளுக்கு 4x/5 வரும், which is equal to 1,80,000. இப்போ x நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 4/5 equal to இந்த சைடு போகும், அப்போ ரெசிப்ரோகேட் ஆயிரும். So 1,80,000 into 5/4, x is equal to 2,25,000 rupees. இப்போ இந்த 2,25,000 rupees என்னது, x. அந்த x என்னது, capital of Hardik. நம்மளுக்கு question என்ன கேட்டிருக்காங்க, ஹார்திக் எவ்வளவு கேபிட்டல் உள்ள கொண்டு வருவான்னு கேட்டிருக்காங்க. So which is 2,25,000 rupees. So option A தான் correct. 15th second choice பார்க்கலாம். A, B and C were partners sharing profits and losses equally. B died on 31st August 2023 and total amount transferred to B's executor was 13,20,000. B's executor were being paid 1,20,000 rupees immediately and balance to be paid in 4 equal semi-annual installments together with interest at 10% per annum. Total amount of interest to be credited to B's executor's account for the year ended 31st March 2024 will be option A 70,000 rupees, option B 67,500 rupees, option C 60,000 rupees, option D 77,000 rupees. So இங்க நம்மளுக்கு question என்ன கொடுத்திருக்காங்க, ABC partners அவங்களோட profit sharing ratio 1:1:1. Okay, B 31st August 2023 அன்னைக்கு இறந்து போயிட்டாரு. And B யோட executor accountக்கு total amount 13,20,000 rupees transfer பண்றாங்க. இந்த 13,20,000 rupeesல B யோட executorக்கு 1,20,000 rupees immediate pay பண்றாங்க. பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த பேலன்ஸ 4 equal semi-annual installmentsல இன்ட்ரெஸ்டோட 10% per annum இன்ட்ரெஸ்டோட பே பண்றாங்க. ஓகே, கொஸ்டின் என்ன அப்படின்னா 31st March 2024 அன்னைக்கு B யோட எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இங்க பாருங்க 13,20,000 rupeesல 1,20,000 rupees பே பண்ணிட்டாங்க. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், 13,20,000 minus 1,20,000, 12 lakh rupees. இந்த 12 lakh rupees என்ன பண்றாங்க, 4 equal semi-annual installmentsல பே பண்றாங்க. ஓகே, அப்ப என்ன semi-annual அப்படின்றது, இப்ப நம்மளுக்கு ஒரு வருஷத்துல 2 6 months வருது இல்லையா, நம்ம வருஷத்தை 6 months நம்ம பிரிச்சா 2 பார்ட் வரும். ஃபர்ஸ்ட் 6 months, செகண்ட் 6 months அந்த மாதிரி வரும். ஓகே, சோ அந்த மாதிரி ஒவ்வொரு 6 monthsக்கும் அவங்க என்ன பண்ண போறாங்க, 4 equal installmentsல
அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டையும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் 10% per annum பே பண்ண போறாங்க. அப்ப 4 equal installment சொல்லியிருக்காங்களா, அப்போ ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் எவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வரும்னு பார்க்கலாம். So இந்த பேலன்ஸ் 12 lakh rupees divided by 4. So 3 lakh rupees ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் அவங்க இன்ட்ரெஸ்ட் 10% per annum ஓட சேர்த்து பே பண்ணணும். ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் 13,20,000 rupees பேலன்ஸ் இருந்துச்சு. ஆனா அதுல 1,20,000 rupees பே பண்ணிட்டாங்க. இப்ப எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு? 12 lakhs. சோ அதனால இந்த 12 lakhsல நம்ம கால்குலேட் பண்றோம். சோ இங்க 3 lakh rupees வந்து ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் 10% per annum ஓட பே பண்ண போறாங்க. ஓகே, இப்ப பாருங்க நம்மளுக்கு வந்து அதாவது இப்போ ஒரு வருஷத்துல நம்மளுக்கு 2 6 months இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் 6 months ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுவாங்க, ரெண்டாவது 6 months அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுவாங்க, அதே மாதிரி அதுக்கு அடுத்து வர 6 monthsக்கு மூணாவது இன்ஸ்டால்மெண்ட் இந்த மாதிரி பே பண்ண போறாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் ஆகும்? 31st August 2023 இறந்து போயிருக்காரு. அப்போ 1st செப்டம்பர்ல இருந்து நம்மளுக்கு 6 months எடுக்கணும். அப்போ நம்மளுக்கு February 2024 வரைக்கும் வரும். சோ இது ஃபர்ஸ்ட் 6 months. ஓகே, அப்ப இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பீரியட். ஓகே, அமௌண்ட் வந்து இந்த 12 lakhsல கால்குலேட் பண்ண போறோம். சோ 12 lakhs into 10% into இந்த 6 monthsனால 6/12. ஓகே, சோ 60,000 rupees வருது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்டோட இன்ட்ரெஸ்ட். அடுத்தது பாருங்க நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 31st March 2024 அன்னைக்கு பீஸ் எக்ஸிக்யூட்டார் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. சோ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் என்ன பீரியட்ல வரும்? இப்போ பிப்ரவரியோட முடிஞ்சிச்சா, 1st March 2024ல இருந்து 31st August 2024 வரைக்கும் நம்மளுக்கு 6 மாசம். சோ இது வந்து செகண்ட் இன்ஸ்டால்மெண்டோட பீரியட். பட் நம்மளுக்கு வந்து 31st March 2024 வரைக்கும் எவ்வளவு அமௌண்ட் கிரெடிட் ஆகும் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தா மட்டும் போதும். அப்ப இந்த செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல இங்க 1st March 2024ல இருந்து 31st August 2024 வரைக்கும் வருது இல்ல, அதுல இந்த 1st March 2024 ஓட மட்டும் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணா போதும். ஏன்னா இங்க என்ன கேட்டிருக்காங்க, இயர் எண்ட் March 31st 2024 சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இந்த ஒரு மாசத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கறத கால்குலேட் பண்ணலாம். ஓகே, அடுத்தது பாருங்க, இப்ப இந்த 12 lakhsல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இந்த பீரியட்ல பே பண்ணிருப்பாங்கல்ல 3 lakh rupees. இப்ப அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் எவ்வளவு ஆயிருக்கும்? 12 lakhsல 3 lakhs போயிருந்தா 9 lakhs தான் இருக்கும். அப்ப அந்த 9 lakhsல தான் நம்ம இன்ட்ரெஸ்ட கால்குலேட் பண்ணும். 12 lakhsல ஃபுல்லா கால்குலேட் பண்ண கூடாது. ஏன்னா முன்னாடி 12 lakhs பேலன்ஸ் இருந்துச்சு, அதுல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 3 lakhs பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல இந்த 3 lakhs பே பண்ணதுனால 12 lakhsல இந்த பேலன்ஸ் என்ன ஆயிடுச்சு? 9 lakhs ஆயிடுச்சு. ஏன்னா 3 lakhs பே பண்ணிட்டாங்கல்ல. சோ 9 lakhsல 10% கால்குலேட் பண்ண போறோம். சோ 9 lakhs into 10/100. இங்க நம்ம மார்ச்சுக்கு மட்டும் கால்குலேட் பண்றோம். சோ 1/12. சோ அமௌண்ட் வந்து 7,500. ஓகே, இப்ப மார்ச் வரைக்கும் கால்குலேட் பண்ணியாச்சு. இங்க கேட்ட கேள்வி வந்துருச்சா, அதாவது March 31st 2024 அன்னைக்கு பீஸ் எக்ஸிக்யூட்டார் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பண்ணுவோம். சோ இப்ப டோட்டலை கால்குலேட் பண்ணிடுவோமா? So total interest 60,000 plus 7,500, 67,500. So option B தான் கரெக்டான answer. 16th question. String and Kite were partners sharing profits and losses in the ratio 5:3. They admitted Spinner as a new partner. String sacrificed 1/4 from his share and Kite sacrificed 1/6 of his share. What will be the new ratio? A 6:5:5, option B 9:5:10, option C 15:10:7 and option D 35:21:40. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்க, ஸ்ட்ரிங்கும் கைட்டும் பார்ட்னர்ஸ், அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5:3. ஓகே, அவங்க வந்து ஸ்பின்னர் அப்படின்னு ஒரு நியூ பார்ட்னர் அட்மிட் பண்றாங்க. ஸ்பின்னரோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் நம்மளுக்கு கொடுக்கல. ஸ்ட்ரிங் வந்து அவனோட ஷேர்ல 1/4 சாக்ரிஃபைஸ் பண்றான். சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, சாக்ரிஃபைஸ் 1/4 from his share அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கைட் வந்து அவனோட ஷேர்ல 1/6 சாக்ரிஃபைஸ் பண்றான். சோ கைட்ட பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க, சாக்ரிஃபைஸ் 1/6 ஆஃப் his share. ஒருத்தருக்கு ஃப்ரம் இன்னொருத்தருக்கு ஆஃப்னு கொடுத்திருக்காங்க. நியூ ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து அவனோட ஷேர்ல இருந்து 1/4 கொடுத்திருக்கான். அவனோட ஷேர்ல இருந்து 1/4 கொடுத்திருக்கான். அப்ப ஸ்ட்ரிங்கோட சாக்ரிஃபைஸ் நம்மளுக்கு டைரக்டாவே தெரியுது 1/4. கைட்டோட சாக்ரிஃபைஸ் பாருங்க, நம்ம கால்குலேட் பண்ணோம். அவனோட ஷேர்ல 1/6 நம்ம கால்குலேட் பண்ணோம். சோ அவனோட ஷேர் எவ்வளவு 3/8. அதுல 1/6 கால்குலேட் பண்ணா 3/48 வரும். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா 1/16. ஓகே, இப்ப அடுத்தது நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், இவங்களோட நியூ ரேஷியோ. சோ சிம்பிள், அதாவது அவங்களோட ஓல்ட் ரேஷியோல இருந்து இந்த சாக்ரிஃபைஸ மைனஸ் பண்ணா அவங்களோட நியூ ரேஷியோ கிடைக்கும். ஓகே, ஸ்ட்ரிங்கோட நியூ ரேஷியோ வந்துட்டு, தட் இஸ் நியூ ஷேர் வந்து 5/8 minus 1/4.
So common denominator 32 எடுக்கலாம். 8 4s are 32, 5 4s are 20, 4 8s are 32 and 1 8s are 8. So 20 minus 8 by 32 which is 12 by 32 or இதை இன்னும் simplify பண்ணா 6 by 16. அடுத்தது வந்து கைட்டோட new ratio. So இங்க வந்து கைட்டோட old share 3 by 8 minus sacrifice 1 by 16. Again நம்ம 32 common base எடுத்துக்கலாம். 8 4s are 32, 3 4s are 12 and 16 2s are 32 and 1 2s are 2. So 12 minus 2 by 32 which is 10 by 32. இதை என்ன simplify பண்ணா 5 by 16. இப்ப நம்ம ஸ்ட்ரிங்குக்கும் கைட்டுக்கும் நியூ ஷேரை கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம இப்போ நியூ ரேஷியோ எழுதும் போது இந்த நியூ பார்ட்னரோட ஷேரையும் சேர்த்து தான் எழுதணும். இங்க பாத்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு அவனோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் கொடுக்கல. அப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். சோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்க பாருங்க, ஸ்ட்ரிங் வந்து யாருக்காக இந்த 1/4 சாக்ரிஃபைஸ் பண்றான்? ஸ்பின்னருக்காக. கைட் யாருக்காக சாக்ரிஃபைஸ் பண்றான் இந்த 1/16? ஸ்பின்னருக்கா. அப்ப அவங்க ரெண்டு பேரோட சாக்ரிஃபைஸை யார் எடுத்துக்கிட்டாங்க? ஸ்பின்னர். அதுதானே அவனோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். அப்போ 1/4 plus 1/16, அதாவது ஸ்ட்ரிங்கோட சாக்ரிஃபைஸ் பிளஸ் கைட்டோட சாக்ரிஃபைஸ். ஓகே, இப்போ நம்ம காமன் டினாமினேட்டரா 16 எடுக்கலாம். 4 4s are 16, 1 4s are 4, 16 1s are 16, 1 1s are 1. So 4 plus 1/16 which is 5/16. ஓகே, இப்போ நம்மளுக்கு ரேஷியோ என்ன கிடைக்கும்? நியூ ரேஷியோ 6:5:5. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ல பார்ட் ஏ MCQs நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோல கொஸ்டின் நம்பர் 3 to 16 இருக்கு. ஆல்ரெடி ப்ரீவியஸா 2 வீடியோ கொஸ்டின் நம்பர் 1 and 2க்கு நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க. ஓகே, சோ இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் டீடைல்டா புரிஞ்சுச்சா? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இந்த சம்ஸை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.